உற்சாகமாக எல்லாருமாக கரங்களை தட்டி உற்சாகமாக இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். இயேசுவின் பின்னால் நான் உற்சாகமாக வாய்களை திறந்து திரும்பி பார்க்க சிலுவை முன்னால் சிலுவை முன்னால் உலகமே பின்னால் சிலுவை முன்னால் இந்த உலகமே பின் இயேசு சிந்திய இரத்தத்தினால் இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலை இயேசுவின் பின்னால் இயேசுவின் பின்னால் நான் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன் திரும்பி பார்க்க உலகத்தின் பெருமை உலகத்தின் பெருமை செல்வத்தின் எல்லாம் உதறிவிட்டே உலகத்தின் பெருமை செல்வத்தின் எல்லாம் உதறிவிட்டே உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டே உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து நான் அவர் ஆலயம் நான் அவர் ஆலயம் எனக்குள்ளே இயேசு நான் அவர் ஆலயம் எனக்குள்ளே இயேசு என்ன நடந்தாலும் வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன் என்ன நடந்தாலும் வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன் இயேசுவின் பின்னால் இயேசுவின் பின்னால் நான் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன் திரும்பி பார்க்க சிலுவை முன்னால் சிலுவை முன்னால் இந்த உலகமே பின்னால் சிலுவை முன்னால் இந்த உலகமே இயேசு சிந்திய இரத்தத்தினால் இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே இயேசுவின் பின்னால் வேதனை நெருக்கம் வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவே வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் முற்றிலும் நிகழ்ந்த காலமோ வருகின்ற காலமோ நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலம் வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரித்திட முடியாது வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரித்திட முடியாது இயேசுவின் பின்னால் நான் உற்சாகமாக வாய்களை திறந்து மத்தேயு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். சென்ற வருடம் புல்லா வாசித்தோம். ஏசாயா புத்தகம் 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து எல்லாரும் பாடமாக்கிட்டீங்கள். அதுக்கு முன்னாடி வருஷம் ஏசாயா புத்தகம் 52ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாடமாக்கிறீங்கப்பா. அட்லீஸ்ட் ஒரு வசனம் ஒரு ஆண்டுக்கு பிராவோன்னு. ஓகே, இந்த வருஷம் என்ன பாடமாக்க போகிறோம்? மத்தேயு 5:14. எல்லாம் சின்ன பிள்ளைங்க கூட சொல்லுவாங்க. இந்த முறை 2-3 வசனம் கூட பாடமாகும். ஆமென். மத்தேயு 5:14 என்ன சொல்றது? நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஆமென் ஆமென். அமர்ந்து கொள்வோமாக.
ஆமென். கர்த்தர் நல்லவர். சென்ற நாட்களும் கூட இந்த வசனத்திலிருந்து ஒரு செய்தியை பார்த்தோம். 1ஆம் தேதி அதனுடைய பகுதியெல்லாம் பார்த்தோம். என்னன்னு சொன்னால், நானும் நீங்களும் வெளிச்சம் கொடுக்க வேண்டுமா என்றால் என்ன தேவை எங்களுக்கு? ஆண்டவருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் எல்லாம் நோட்ஸ் எழுதுறீங்க? எல்லாரும் வசனத்தை எழுதுங்க, வீட்டை போய் தியானிங்க, அதை வாசிங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சில நாட்கள் நாங்கள் பார்த்தோம், நானும் நீங்களும் வெளிச்சமாக இருக்கோம் சொன்னால் எது வெளிச்சம்? கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி. ஒரு மனிதன் பிரகாசிக்க வேண்டுமா இருந்தால், வெளிச்சம் கொடுக்க வேண்டுமா சொன்னால், எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் சொன்னால், உலகத்திலே அழியாதது, ஒளிந்து போகாத என்ன? தேவ வார்த்தை. ஹல்லேலூயா. வசனம் உங்களுக்குள்ள இருக்கும்னு சொன்னால் நீங்கள் பிரகாசித்து கொண்டே இருப்பீங்க. ஆண்டு சொன்ன நாட்கள் அநேகங்களை பார்த்தோம். மோசையை குறித்து பார்த்தோம். மோசே தேவ சமூகத்தில் 40 நாள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் தேவ சமூகத்தில் இருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை அவன் கேட்டு எழுதி கொண்டு வரும்போது அவனுடைய முகம் என்ன செய்தான்? பிரகாசித்தது. அதே போல நீங்கள் நாளும் தேவனுடைய வார்த்தையிலே தியானமாக இருப்போம்னு சொன்னால், தேவனுடைய வார்த்தையை உட்கொள்வோம்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசிக்கும். உங்களுடைய வாழ்க்கையினுடைய வாயிலில் வந்த வார்த்தை நிமித்தமாக நீங்கள் வெளிச்சங்களுக்குள்ளாக காணப்படுவீர்கள். அநேகருக்கு நீங்கள் வெளிச்சமாய் காணப்படுவீங்கள். ஆகவே முதலாவது தேவனுடைய வார்த்தையிலே உறுதியாங்க. ரெண்டாவது நாள் நாங்கள் பார்க்க போகிற காரியம் என்ன சொன்னால், நானும் நீங்களும் எரிந்து பிரகாசிக்க வேண்டும் சொன்னால், ஒரு விளக்கு எரியலுக்கு என்ன தேவை? ரெண்டாவது ஒரு முக்கியமாக என்ன தேவை? ஹல்லேலூயா. விளக்கு எரியலுக்கு என்ன தேவை? இந்த லைட் எரியலுக்கு என்ன தேவை? ஒரு பவர், எனர்ஜி, கரண்ட் ஒன்று தேவை. ஏதோ ஒரு வல்லமை அதுக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஆகவே ரெண்டாவது பார்ப்போம் சொன்னால், இன்று நாளும் கூட நானும் நீங்களும் எரிந்து பிரகாசிக்க விளக்காய் காணப்பட வேண்டுமா என்றால், மலை மேலுள்ள பட்டணமாக நாங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டுமான்னு சொன்னால் என்ன செய்வதனால், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு, பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தல் எனக்கும் உங்களுக்கும் அவசியம். ஆமென். நானும் நீங்களும் கர்த்தருக்கென்று எழுப்பி பிரகாசிக்க வேண்டும் சொன்னால், ஒரு விளக்கு எரியலுக்கு என்ன தேவை சொன்னால் எண்ணெய். ஆமென். ஒரு இடத்துல வெளிச்சம் இல்லாவிட்டால் என்ன வந்துடும்? இருள் சூழ்ந்து விடும். பழைய ஏற்பாட்டு காரியங்களை நாங்கள் கவனிக்கிற வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் இருந்து அடிமைத்தனத்தில் தங்களை மீட்டெடுத்து என்ன செய்தாராம்? அவரை ஆராதிக்கும்படியாக, அவர்கள் தேவனுக்கு பலியை செலுத்தும்படியாக வனாந்திரத்தை கொண்டு வந்தார். 40 வருஷம் வனாந்திரத்திலே அந்த ஜனங்கள் காணப்பட்டார்கள். ஆனால் அந்த நாட்களிலே கர்த்தரை ஆராதிப்பதற்கு தேவன் என்ன செய்தால், அங்கே ஒரு ஆசாரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணும்படியாக மோசேக்கு என்ன செய்தார்? ஒரு திட்டத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் இருந்தாலும் கூட அவர் கர்த்தரை ஆராதிப்பதற்கு தேவன் ஒரு ஆசாரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணும்படியாக தேவன் திட்டத்தை கொடுத்து, அதோட நீளம் அகலம் உயரம் அங்கே என்னெல்லாம் காணப்பட வேண்டும் சொல்லி கொடுத்து, அந்த ஆசாரிப்பு கூடத்தினுடைய சகல காரியங்கள், அதை யாரெல்லாம் அங்கே பணி செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் பலி செலுத்த வேண்டும், நிறைய காரியங்களுக்கு ஆசாரிப்பு கூடாரம் பெரியோர் சற்று ஏற்கனவே ஆங்கிலங்கள் மத்தியிலே படிப்பித்திருக்கிறார். இப்போ ஆசாரிப்பு கூடாரம் படிப்பிக்க வரையில் அங்கே இருக்கிற ஒரு முக்கியமான காரியம் என்ன சொன்னால், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்னாடி இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன இருக்கிறது சொன்னால், குத்து விளக்கு இருக்கிறது. என்ன இருக்கிறது? பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு. எல்லாரும் இன்னொரு மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கு. ஹல்லேலூயா. அந்த குத்து விளக்கில் எத்தனை இதழ் தான் சொல்கிறது? அகல். எத்தனை அகல் இருக்கும் அந்த ஆசாரிப்பு கூடத்தில் குத்து விளக்கில்? என்னோட கூட தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும். பார்த்தீங்களா என்ன இருக்கு? 7 அகல் இருக்கா? அகல் தானே கேனவ். அந்த அகல் என்ன செய்யணும்னு சொன்னால், எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. படித்த ஞாபகம் இருக்கா? அடுத்த கிழமை அங்கே விட்டுறேன் நான் திருப்பி. என்ன இருக்கு? 7 அகலில் என்ன செய்யுமாம்? அந்த விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டாம். ஆமென். ஆசாரிப்பு கூடதுக்கு அகலில் அந்த 7 அந்த குத்து விளக்கு, அந்த பொன் குத்து விளக்கில் அந்த குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டு இருக்கணும்னு சொன்னால், அதுக்கு என்ன விட வேண்டும்? எண்ணெய் விட்டுக்கிட்டே இருக்கணும். என்ன விடணும்? எண்ணெய் விட அது என்ன செய்யும்? அது எரிந்து கொண்டே இருக்கும். அடுத்து வாசிங்க ஒரு வசனத்தை, யாத்ராம் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 20வது வசனம். யாத்ராம் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒளிவ எண்ணெய் உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடுவாயாக. அடுத்த வாசிங்க. ஆசாரிப்பு கூடாரத்தில் சாட்சி சந்நிதிக்கு முன்னிருக்கும் திரைச்சீலைக்கு வெளிப்புறமாக ஆரோனும் அவன் குமாரரும் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் அந்த விளக்கை எரிய வைக்க கடவர்கள். இது இஸ்ரவேல் புத்திரருக்கு தலைமுறை தலைமுறையாக நித்திய கட்டளையா இருக்க கடவது. இங்கே பார்க்குறோம் ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய படத்தை நீங்கள் உங்களுக்கு கண் முன்னாடி கொண்டு வாங்க. அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற அந்த குத்து விளக்கு என்ன செய்யணும்னால எப்பொழுதும்
அதை எரிந்து கொண்டிருக்கணும். இங்கே வேதம் சொல்றது, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படிக்கு இடித்து பிழிந்த தெளிவான ஒளிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடுவாயாக. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆசாரிப்பு கூடாரத்தின் சாட்சி சந்நிதிக்கு முன்னிருக்கும் திரைச்சீலைக்கு வெளிப்புறமாக ஆரோனும் அவனுடைய குமாரன் என்ன செய்யணுமாம், சாயங்காலம் தொடங்கி விடிய காலம் மட்டும் கர்த்தருடைய சன்னிதானத்திலே அந்த விளக்கு என்ன செய்யணுமாம், எரிய வைக்க கடவைகள். இது இஸ்ரவேல் புத்திரருக்கு தலைமுறை தலைமுறையாக நித்திய கட்டளையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆசாரிப்பு கூடாரத்தில் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற அந்த 7 அகல் கொண்ட அந்த குத்து விளக்கு என்ன செய்வதனால் எப்பொழுதும் பிரகாசித்து கொண்டே இருக்கணும், எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த இடத்துல என்ன காணப்படக்கூடாது, இருள் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு இடத்துல வெளிச்சம் இல்லைன்னு சொன்னால் என்ன வந்துடும், இருள் சூழ்ந்து விடும். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் தான் தேவனுடைய ஆலயம். எத்தனை ஒத்துக்கொள்றீங்க? நானும் நீங்கள் தான் அந்த ஆசாரிப்பு கூடாரம். பழைய ஏற்பாட்டிலே ஆசாரிப்பு கூடாது உண்டு பண்ணி அங்கே பலிகளை செலுத்தினார்கள், காணிக்கைகளை கொண்டு வந்தாங்க. ஆசாரியர்கள் அந்த மிருகங்கள் மேலே கரங்களை வைத்து அப்படி செய்த பாவத்துக்கு பலிகளை செலுத்தி அவங்களோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இப்பொழுது பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நானும் நீங்கள் தான் என்ன, அந்த ஆசாரிப்பு கூடாரம். நானும் நீங்கள் தான் என்ன, தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். சில வசனத்தில் நாங்கள் வாசிக்க போகிறோம். இந்த ஆலயத்தில் என்ன செய்யணும்னு சொன்னால் எப்பொழுதும் விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டாம். ஆமேன். ஒரு இடத்தை நீங்கள் விளக்கு கொடுத்தா விட, உதாரணத்துக்கு எத்தனை எல்லாரும் கூடுதலாக சொந்த வீடு இருக்குங்க, இல்லாட்டி ஒரு வாடகைக்கு ஏதோ ஒரு வீடு எடுத்து தான் நீங்கள் இருக்கிறீங்க. என்ன வீடு இல்லாமல் ரோட்டில் இல்லை தானே இருக்கிற வீட்டை ஒரு அறையை நீங்கள் யூஸ் பண்ணாமல், லைட் போடாமல் ஒரு கிழமைக்கு விட்டு போட்டு திருப்பி போய் பாருங்க, என்ன இருக்குமாங்க, ராஜாக்கள் அரண்மனையில் வாழற சிலந்தி பூச்சி முதலாவது வந்துடும். உண்மைதானே? பெர்மிஷன் இல்லாமலே விசா எடுக்காமல் என்ன முன்னாடி சிலந்தி தானொரு வீடு கட்டி போடும். அப்புறம் கட்டிலுக்குள்ள பார்த்தீங்கன்னா 5-6 பூச்சி அதோட தண்டவாள் ஓடிக்கொண்டு இருக்கும். ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு காரியம் நடந்துக்கும். என்ன நடக்கிறது, எங்கே இருள் இருக்கிறதோ அங்கே நீங்கள் அனுமதிக்காத காரியங்கள் வந்துடும். ஹல்லேலூயா. எங்கே வெளிச்சம் இல்லையோ, எங்கே இருள் இருக்கிறதோ அங்கே என்ன வந்துடும், நீங்கள் சொல்லாமலே சாமம் வந்துடும். அதே போல் எங்களுடைய சரீரம் எப்படிப்பட்டதாக இருக்கும் சொன்னால் வெளிச்சமாக இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. வெளிச்சமாக இருக்க சொன்னால் எங்களுக்குள்ள என்ன காப்படும், முதலாவது தேவனுடைய வார்த்தை நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு என்ன பார்க்கணும் சொன்னால் ஆவியானவர். ஹல்லேலூயா. எங்களை பிரகாசிக்க வேண்டும் சொன்னால் இந்த இடித்து பிழிந்த தெளிந்த ஒளிவ எண்ணெயினால் என்ன செய்ய வேண்டும், விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவராலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்பொழுதும் நிரப்பப்பட்டவராக, பரிசுத்த ஆவியினால் எப்பொழுதும் நிறைந்தவர்களாக, ஆவியினாலே எப்பொழுதும் ஜெபம் பண்றவர்களாக, ஆவியானோடு எப்பொழுதும் நாங்கள் தொடர்புள்ளாக என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். நீங்கள் தேவனுடைய ஆவியோட தொடர்பு இல்லாவிட்டால் உலகத்தோட தொடர்பு, மனசோட தொடர்பு, உறவுகளோட தொடர்பு எல்லாரும் என்ன இப்போ எங்களுக்கு இருக்கு, கனெக்ஷன் இருக்கு. என்ன இப்போ தானே பார்க்க போனால் என்ன டெலிஃபோன் என்ன அன்லிமிட்டெட். ஜெர்மனி மாத்திரமே இல்லை, இப்போ யூரோப் லெவலில் இப்போ உலகம் சுத்தம் இப்போ அவ்வளோதுக்கு அந்த லெவலுக்கு வந்துட்டு. என்ன நீங்கள் எவ்வளோ வாட்ஸ்அப்பில் அப்படி தானே, என்ன உலகம் ஃபுல்லாக நீங்கள் பேசலாம். என்ன ஒரு காசும் கட்டுத்தார் சொன்னால் அந்த ஒரு பக்கெட்டுக்கு 25 ரூபாவோ 10 ரூபா 5 ரூபா அதை கொடுத்தீங்கன்னா விஷயமே முடிஞ்சு. உண்மைதானே? இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் எல்லாரும் தொடர்பு இருக்குது. நீங்கள் தேவனுடைய ஆவியோடு நீங்கள் இணைந்திருந்தால், நீங்கள் தேவனுடைய ஆவியோடு நீங்கள் பேசினால், உங்களுக்குள்ளே வெளிச்சம் வரும்போது, உங்களோட விளக்கு எரியும் போது என்ன சொன்னால் இருள் உங்களை விட்டு போயிடும். என்னெல்லாம் இருக்க வெளிச்சத்தில் என்ன இருக்காது, பூச்சி ரெண்டும் இருக்காது, பிறந்துடும். நான் சிலங்களில் அந்த பாத்ரூம் வழி இல்லாட்டி உங்கள் ரூம் வழி கரணால் திறக்கா இடங்கள் இல்லாட்டி கபாட் திறந்ததுனால் திறந்தோட என்ன செய்யும், மெல்லிய பூச்சியமாக இருக்கும். அது பார்த்தா பூச்சியமாக இராது, ஆனால் பக்கம்னு ஓடிடும். காரணம் என்ன, அது வெளிச்சத்தை காணதுக்கு விருப்பம் இல்லை. இன்றைக்கு நானும் நீங்களும் வெளிச்சம் கொடுக்க வேண்டும் சொன்னால் பரிசுத்த ஆவியானோட தொடர்பு காணப்பட வேண்டும். 1 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் என்ன சொல்றது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? இங்கே வேதம் என்ன சொல்கிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. இங்கே பவுல் என்ன சொல்றா, நானும் நீங்களும் சாதாரணமாக கிடையாது. ஹல்லேலூயா. பக்கத்தை தட்டி சொல்லுங்க, நீங்கள் சாதாரணமாக கிடையாது.
நீங்கள் தேவனுடைய ஆலயம் ஐயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவனுடைய ஆலயம் நீங்கள் என்ன செய்வீங்க? ஒரு கனம் கொடுப்பீங்க. உண்மைதானே? தேவனுடைய ஆலயம், நான் சர்ச்சுக்கு போகிறேன், நான் தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறேன், நான் கர்த்தரை சந்திக்க போகிறேன், நான் தேவனை புகழ போகிறேன், நான் தேவ சத்தத்தை கேட்க போகிறேன். உதாரணமாக உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் கூட, எல்லா தேவனை அறியாதவங்க கூட ஒரு டெம்பிளுக்கு போகிறாங்க, தன்னுடைய மதத்துக்கு, அந்த மதத்தை சார்ந்த ஒரு கடவுளை சந்திக்க போகிறாங்க, ஒரு ஆலயத்துக்கு போனால் என்ன செய்வாங்க? அண்டைக்கு மாத்திரம் எப்படி இருப்பாங்க? குளிச்சு நல்ல உடுப்பு போட்டு, அண்டை சின்னங்களில் அவங்க வரைக்குள்ளாக இருப்பாங்க, மதுபானம் பாய்க்கலாம் இருப்பாங்க, வேறு என்ன பண்ணுறது இருப்பாங்க. அன்றைக்கு எப்படி இருப்பாங்க? குறைச்சி தரவே மாட்டாங்க, மீன் சாப்பிட மாட்டாங்க. காரணம் என்ன? பயபக்தி. ஏன் போகிறேன்? நான் தேவனை சந்திக்க போகிறேன், நான் கடவுளுடைய ஆலயத்துக்கு நான் போகிறேன். என்ன இருக்கு? ஒரு பயம். அதே போல தேவனுடைய பிள்ளைகளாகிய எனக்கும் உங்களுக்கும் அதை விட மேலான பயம் இருக்கணும். சொன்னால் கடவுள் எனக்குள்ளேயே வாசமாக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நானும் நீங்களும் தேவனுடைய ஆலயம் என்றும் தேவனுடைய ஆவி எனக்குள்ள உங்களுக்குள்ள வாசமாக கண்டும் நீங்க அறியாதுக்கீங்களா? எத்தனை பேருக்குள்ள பரிசுத்த ஆவியாக இருக்கிறார்? கொஞ்சம் பேர் கை அசையவே இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள் எப்பொழுது கர்த்தரா இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ, அவரை அப்பா பிதா அழைக்கிற புத்திர சுவாசத்தை பெற்றுக்கொண்டீங்களோ, அன்றைக்கே நீங்கள் தேவனுடைய ஆவினால் நீங்கள் முத்தரிக்கப்பட்டு விட்டீங்க. அதை மறந்து போகவே கூடாது. சில பேருக்கு அது அந்நிய பாசை அடையாளமாக காணப்படும். சில பேர் வந்து இப்போ தரிசனங்களை காண்பாங்க, சொற்பங்களை காண்பாங்க, பல பாசைகளை பேசுவாங்க. ஆனால் நீங்கள் தேவனுடைய ஆவினால் நிரப்பப்பட்டு விட்டீங்க, பரிசுத்த ஆவினால் நீங்கள் முத்தரிக்கப்பட்டு விட்டீங்க. ஆவி என்னும் அச்சாரத்தை நானும் நீங்களும் பெற்றிருக்கிறோம். அதை நீங்கள் மறந்து போகவே கூடாது. தேவனுடைய ஆவியை நாங்கள் என்ன செய்யப்படாது? துக்கப்படுத்தவே கூடாது. ஆவியார் எனக்குள்ளே வாசமாக இருக்கிறார், ஆவியார் நடத்துகிறவராக இருக்கிறார், ஆவியானோடு பேசுகிறவராக இருக்கிறார். ஆவியார் எங்களை பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து என்ன செய்கிறாராம்? கண்டித்து உணர்த்துகிறவர், சுட்சிக்கிறவர், நடத்துகிறவர். அந்த ஆவியார் என்ன செய்ய வேண்டும்? எப்பொழுது நாங்கள் அனல் மூட்டி கொண்டே இருக்க வேண்டும். ஆசாரிப்பு கூடாரத்தில் எப்படி குத்து விளக்கு எரிந்து கொண்டு இருக்க வேண்டுமோ, எப்பொழுது எப்படி அந்த ஆரோனும் அவருடைய குமாரரும் அந்த ஆசாரிய அந்த ஊழியத்தை என்ன செய்கிறார்களாம்? எண்ணெயை ஊற்றிக்கொண்டே இருப்பாங்க, எப்பொழுதும் பிரகாசிக்கொண்டே இருக்கணும். அதே போல நானும் நீங்களும் உலகத்துக்கு வெளிச்சமாய் காணப்பட வேண்டுமா இருந்தால் இன்றைய நாளும் தேவன் சொல்ற வார்த்தை, தேவனுடைய ஆவினால் நிரப்பப்பட்டு கொண்டே இருங்கள். அவருடைய ஆவினால் நிரப்பப்பட்டு கொண்டே இருங்க. எந்த சூழ்நிலை எங்கே போனான்னு எங்கே வந்தான்னு, சின்ன பிள்ளைகளுக்கு நான் விசேஷமாக சொல்கிறேன், உங்களோட சிந்தனைகள் மாற்றப்படக்கூடாது, உங்களோட எண்ணங்கள் மாற்றப்படக்கூடாது. வாலிப பிள்ளைகள் சொல்கிறேன், உங்களோட சிந்தனைகள் எண்ணங்கள் அவதானமாக இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் இயேசப்பாவோட தொடர்பு, இயேசப்பா இந்த காரியத்தில் உதவி செய்யுங்க, இயேசப்பா உள்ளான மனிதனில் பேசுங்க. நீங்கள் போகிற இடங்கள் நீங்கள் பிறத்து பேச உள்ளான மனிதனில் பேசுங்க. இயேசப்பா என்னை நடத்துங்க. நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறீங்கன்னா இயேசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, இயேசப்பா என்னை நிரப்புங்க, என்னை நடத்துங்க, எனக்கு கற்றுத்தாங்க. உள்ளான மனிதனில் பேசிக்கொண்டே இருங்க. நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் கற்று செய்ய அதிசயத்தை நீங்கள் காண்பீங்க. ஹல்லேலூயா. நான் தானே கண்டிருக்கிறேன் எத்தனையோ ஆபத்தான சூழ்நிலைகள். சில ஆண்டவர் சொல்லுவார், அமைதியாயிரு, பேசாத. சில காரியங்களுக்கு என்ன செய்ய எச்சரிப்பார். ஏன்? நாங்கள் விழுந்து போகக்கூடாது. தேவனுடைய ஆவி எனக்குள்ளே உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறார். ஆவி நாங்கள் என்ன செய்வோம் சொன்னால் தேவனுடைய ஆவினாலே நிரப்பப்படுகளாக காணப்படும். இன்னொரு வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 19, 20 வசனத்தில் வாசிக்கிற வேளையிலே 1 கொரிந்தியர் 6, 19, 20 அங்கேயும் சொல்லப்படுறது, சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமாம். இங்கேயும் சொல்லும்போது கூட பவுல் இந்த கொரிந்து சபையை குறித்து அங்கே அநேக காரியங்கள் அறிந்தபடினாலே, அந்த சபையினுடைய அநேக பிழைகளை கண்டபடினாலே, அந்த சபையினுடைய நிலைமைகளை அறிந்தபடினாலே அங்கே பவுல் அநேக காரியங்களை அங்கே சொல்றதை நான் காணக்கூடிய இருக்கிறது. இங்கே என்ன சொல்றதுனால, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்கள் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியுடைய ஆலயம் என்று அறியாதுக்கீங்களா? ஹல்லேலூயா. இங்க என்ன சொல்ற ஆண்டவர், உங்களுக்குள்ள நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீங்களா? நீங்க பரிசுத்த ஆவியுடைய ஆலயம் என்று அறியா என்ன ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடைய அல்லவென்றும் என்ன அறியீர்கள். அப்படின்னா நானும் நீங்களும் யாரு? தேவனுக்கு சொந்தமானவர்கள். நாங்கள் எனக்குரியவன் அல்ல, நான் எனக்குரியவன் அல்ல, நீங்க உங்களுக்குரிய அல்ல. நீங்கள் நானும் யாருக்குரியவர்கள்?
தேவனுக்குரிய உங்களுடைய ஆத்மா யாருடையது? தேவனுடைய. உங்களுடைய நீங்கள் சுவாசிக்கிற ஆவி யாருடையது? கர்த்தருடைய சுவாசம், கர்த்தருடைய ஆவி. தேவன் உங்களை உயிர் கொடுத்துக்கிறாரு. உங்களுடைய படி யாரால் உருவாக்கப்பட்டது? தேவனால் உருவாக்கப்பட்ட. தேவன் மண்ணினாலே மனுஷனை உருவாக்கி என்ன செய்தாராம்? ஜீவ சுவாசத்தை கொடுத்தார். பார்க்க போனால் என்ன ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த வருஷ கடைசியில் கடந்த நாட்களெல்லாம் நிறைய எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து மறைச்சிக்கிறாங்க. எல்லாம் நல்லா இருந்தாங்க. ஸோ வயசு போய் மறைக்கவில்லை, 70 வயசு இன்னுமே ஆகலை, திடீரென்று போயிட்டாங்க. ஏன்? அவங்களுக்கு காலம் வந்துட்டு அவங்க ஒருத்தரும் சொல்ல முடியாது என்ன, நான் இந்த பலத்தால் செய்வேன், நான் இந்த பலத்தால் ஓடுவேன், என்ற படிப்பால் நான் செயல்படுத்துவேன், நான் என்னுடைய பணத்தை வச்சு நான் ஓடுவேன். ஒருத்தரும் பெருமை பாராட்ட முடியாது. காரணம் என்ன? நான் என்னுடையவன் அல்ல, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. நீங்கள் என்னதான் வச்சிருந்தாலும் என்ன, ஒன்று உங்களுக்கு சொந்தமானதில்லை. உலகத்தில் உயிர் இருக்க மட்டும்தான் பேப்பரில் இருக்கும். இது எந்த வீடு, எந்த கார், எந்த பணம், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள். மறைச்ச பின்னாடி என்ன? அதான் பைபிளில் அழகாக சொல்லுது, ஒரு மனுஷன் உலகம் முழுவதை நீங்கள் ஆதாயப்படுத்தினாலும் உங்களுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் ஒன்றுமே இல்லையா? அவ இங்கே என்ன சொல்கிறார் அங்கே பவுல்? உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களை தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியுடைய ஆலயமாக இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடைய அல்ல என்றும் அறியீர்களா? பக்கத்து சாட்டி சொல்லுங்க, நீங்கள் உங்களுடைய அல்ல. அல்லேலூயா. இந்த அர்த்தம் என்னங்காப்பம்? பெருமை பாராட்டுருங்க. என்ன செய்யாங்க? பெருமை பாராட்டாதீங்க, அடம் பிடிக்காதீங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயம், நீங்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள். அங்கே இன்னொரு வசனம், கிரயத்துக்கு நீங்கள் கொல்லப்பட்டீங்க, ஆண்டவராலே ஆண்டு ரத்தத்தினால நீங்கள் மீட்கப்பட்டிருக்கீங்க. வாங்க காசு ஆண்டவர் உங்களை வாங்கிக்கிறார். என்ன வாங்கியிருக்கிறாரு? நாங்கள் தேவன் என்ன செய்கிறாரு? மீட்டெடுத்துக்கிறாரு. நல்ல பாட்டு பாடின அருமையா சகோதரர். ரத்தத்தாலே நாங்கள் நிச்சயப்படுங்க, நாங்கள் மீட்கப்பட்டிருக்கோம். கிறிஸ்து இயேசு ரத்தத்தினால நானும் நீங்களும் நாங்கள் அடிமத்தனத்திலிருந்து பாவத்திலிருந்து என்னையும் உங்களையும் மீட்டு ரட்சித்திருக்கிறாரு. அது என்ன இங்கே சொல்றது? நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறியீர்களா? அவை கர்த்தருக்குள்ள வாழ்ற நாங்கள் இன்றைக்கு ஆண்டு கொடுத்த வார்த்தையின்படியாக உலகத்துக்கு வெளிச்சமாய் காணப்பட வேண்டுமா இருந்தால், ரெண்டாவது காரியம் தேவனுடைய ஆவியுடைய அபிஷேகம், தேவனுடைய ஆவியுடைய நிறைவு. அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் எப்படி இடித்து பிழிந்த தெளிந்த ஒளிவெண்ணையினாலே அந்த குத்து விளக்கு எப்படி ஊற்றப்பட்டு எரிந்து கொண்டிருக்கிறதோ, அதே போல இன்றைக்கு நானும் நீங்களும் அந்த ஆவியாவினால் ஊற்றப்பட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த ஆவியாவுடைய நிறைவுகளுக்குள்ளே காணப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய வாய் துதியினால் நிறைந்திருக்க வேண்டும். ஆவியா உங்களுக்குள்ள வாசம் பண்ண வேண்டுமா இருந்தால், ஆவியா உங்களை நடத்த வேண்டுமா இருந்தால், ஆவியா உங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமா இருந்தால், ஆவியா உங்களோட பேச வேண்டுமா இருந்தால், ஆவியா உங்களுக்கு ஜெயம் கொடுக்க வேண்டுமா இருந்தால், கர்த்தருடைய ஆவியா இங்கே அங்கே என்ன உண்டா? விடுதலை உண்டு, சமாதானம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு. அந்த ஆவியா உங்களை நடத்த வேண்டுமா இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? அவரை துக்கப்படுத்தாபடி அவரோடு நீங்கள் இணைந்திருக்க வேண்டும். எத்தனை பேருக்கு விருப்பம் தேவனுடைய ஆவியா அவரை நடத்த வேண்டும் சொல்லி? கொஞ்சம் பேருக்கு விருப்பமே கிடையாதா? உண்மையா சொல்லுங்க. அப்ப என்ன, உங்களை ஒரு ஆள் நடத்தினா எப்படி இருக்கும்? எல்லாத்திலும் பெஸ்ட்டாக நடத்தினா யோசிச்சு பாருங்க. ஒரு நல்ல ஒரு சாம்பியன் இல்லாட்டி ஒரு ஓலின்பான் ரெண்டு வைங்களேன், ஓலின்பான் சொல்கிற தம்பி பயப்படாத நான் நிற்கிறேன். இல்லாட்டி உலகத்தில் ஒரு பெரிய பிரசிடென்ட் சொல்கிறார், கையை பிடிச்சி இண்ட இருந்து நீ என்னுடையவன், என்னண்டா நான் என்ன செய்வேன், நான் பார்த்துக்கொள், நோ ப்ராப்ளம். நீங்கள் என்ன செய்வீங்க? இப்படி இருக்கிறீங்க, இப்படி நடப்பீங்களா? எஸ், நான் பாரு பின்னால் போய்கொண்டே இருப்பீங்க. காரணம் என்ன? என்னோட இருக்கிற வந்து என்ன பிரசிடென்ட், அவரால் எல்லாம் உலகத்தை எதையும் என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். அதே போல் உங்களுக்குள்ள இருக்கிற உங்களை நடத்த போகிறவர் யாரு? சாதாரணமாக கிடையாது, பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர். பவுலை குறித்து வாசிக்கிறவர்கள் எப்பொழுது பவுல் ஆண்டுக்கு தன்னை அர்ப்பணித்தானோ, எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் பிடித்து கொண்டானோ, என்ன நடந்தது? ஓடிக்கிட்டே இருந்தான், ஜெயித்து கொண்டே இருந்தான், முன்னேறிக்கொண்டே போய் கொண்டிருந்தான். இன்றைக்கு நான் நீங்களும் இந்த ஆவினாலே நாங்கள் நடத்தப்படுகிறோம். நாங்கள் வெளிச்சம் கொடுக்க நாங்கள் விரும்புகிறோம், நாங்கள் பிரகாசிக்க விரும்புகிறோம். ஆவியாவை நீங்கள் விட்டால், வெளிச்சம் இல்லாவிட்டால் இருள் சூழ்ந்து விடும். இந்த அநேக தேவ பிள்ளையோட வாழ்க்கையில் இருள். ரட்சிக்கப்பட எத்தனையோ காலம் எங்களை ஒரு வேஷம் பிரகாசிப்பாங்க, 2 வேஷம் பிரகாசிப்பாங்க, 10 வேஷம் பிரகாசிப்பாங்க. ரட்சிக்கப்பட்டவனுடைய பேர் மாத்திரம் இருக்கும்,
பேரை மாற்றியிருப்போம், ஊரை மாற்றியிருப்போம், மற்ற காரங்களை விட்டிருப்போம். ஆனால் என்ன இருக்கு முகத்தில்? இருள். காரணம் என்ன? ஜெபிக்கிறல்ல, வேதம் வாசிக்கிறல்ல, ஆவில் நிறைந்து களை கூறுறதில்ல, ஜெப கூட்டங்களை கலந்து கொள்றதில்ல, துதிய ஆறார கலந்து கொள்றதில்ல. வாயில் என்ன இருக்கு? துதியே கிடையாது. எப்படி ஆவியானவர் கிரியை செய்ய முடியும்? எப்படி ஆவியானவரோடு பேச முடியும்? அன்பான தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆவியானவரை இன்னும் உண்மை நான் அறியணும், இன்னும் உண்மையில நான் மகிழ்ந்து களை கூறணும். உங்களோட வாழ்க்கை ஜெயமாக மாற, உங்கள் குடும்ப வாழ்க்கை ஜெயமாக மாற, உங்களோட பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஜெயமாக மாற, தேவனுக்குள்ளே பரிசுத்த ஆவின் நிறைவோடு கூட தேவனுடைய ஊழியத்தை வல்லமையோடு செய்கிறதுக்கு தேவையான ஒன்று பரிசுத்த ஆவியானவராகிய அந்த இடித்து பிழிந்த ஒழுவ எண்ணெய் எப்படி ஊற்றப்பட்டு ஆசாரிப்பு கூட வெளிச்சம் கொடுக்குறதோ அதே போல் நாங்கள் வெளிச்சம் கொடுக்கணும்னு சொன்னால் ஆவியுடைய அபிஷேகம் எங்களுக்கு தேவை. உங்கள் வேதத்தில் வாசிக்கிற அப்போஸ்தலர் புத்தகம் 10:38 ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது அங்கே சொல்லப்படுறது, அப்போஸ்தலர் புத்தகம் 10:38 அங்கே சீசர்கள் சாட்சி கொடுக்குறார்கள். எப்படின்னு சொன்னால், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் என்னவாம் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கூட இப்படியாக அங்கே வேதம் சொல்லுகிறது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறாயும். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். என்னோட கூட இணைந்திருந்து இந்த தேவனுடைய செய்தியை பார்த்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாகவே இந்த வார்த்தையின் மூலமாக நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பீர்கள் நான் ஆண்டவருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். இந்த வேளும் கூட என்னோட இணைந்திருக்க உங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். நீங்களும் என்னோட கூட ஆண்டவர் நோக்கி நீங்கள் பார்ப்பீங்க சொன்னால் தேவனுடைய மகிமையை, தேவனுடைய அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளீர்கள். நிச்சயம் பண்ணுவோமா? பரிசுத்தமும் மகத்துவம் நல்ல ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன், சோத்திங்கனப்பா. இந்த வேளும் என்னோட இணைந்திருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வேளும் ராஜா என்னென்ன எதிர்பார்ப்போடு, என்னென்ன தேவைகளோடு, என்னென்ன பிரச்சனையோடு, என்னென்ன போராட்டங்களோடு உடைய சமத்தை நோக்கி பார்க்கிறார்களோ, என் ஆண்டவுடைய கரம் உடைய பிள்ளைகள் மேலே அமரும்படியா ஆட்சேபிக்கிறப்பா. நீர் ஒருவரே சர்வ வல்லவர் ராஜா, நீரே எல் ஷடாய் தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே, நீ சர்வ வல்லவன்று நான் அறிக்கை பண்ணுகிறேன் கர்த்தாவே. உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் ராஜா. ஆண்டவரே, இந்த வேளும் நான் பிள்ளைகள் மேலே உம்முடைய கரத்தினால தொட்டு அதிசயம் செய்வீராக, அற்புதம் செய்வீராக. விசேஷமாக பலவீனத்தோடு வியாதியோடு ஆண்டவரே உம்முடைய சமத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் மேலே உம்முடைய காயப்பட்ட கரம் அமரும்படியா ஜெபிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகட்டும். தெய்வீக சந்தோஷத்தினாலே, சமாதானத்தினாலே நிரப்பும்படியா ஜெபிக்கிறப்பா. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை ஒவ்வொருடும் கூட இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதி ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவர் தாமே நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ சமாதானம் உங்களோட கூட இருப்பதாக. God bless you. பேரை சொன்னாலே போதும், சாத்தானின் கோட்டை உடைந்தே போகும். வல்லவரின் நாமம் கேட்டாலே போதும், மலைகள் கொண்டகள் எல்லாமே அதீரம். என்னையும் வாழ வைக்க வந்தார், தன்னை பலியாக சிலுவையில் தந்தார். மறிச்சாரே அவர்